أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر
لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிம்மாவுடைய குத்பா வரை, பெருநாளுடைய குத்பா வரைக்கு பிறகு அந்தந்த இடங்களிலே அமர்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது சுன்னா. இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்துவிட்டு கலைமாறன் கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஃபாத்திமின் நபிய்யீன் வ அலா ஆலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். சதக்கல்லாஹு மௌலானா அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபி தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஈகை திருநாளிலே, ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாளிலே இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே,
தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு அருள் வளம் நிறைந்த நிறைவு செய்து அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிய மாதம் அது, திருக்குரான் அருளப்பட்ட மாதம் அது, நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் அது, இரவு நேரங்களிலே பள்ளிவாசல்கள் நிரம்பி கியாமுல் லைல் என்ற இரவு தொழுகையை நிறைவேற்றிய மாதம் அது, குஃப்ரான் என்ற பாவ மன்னிப்பை அளிக்கக்கூடிய மாதம் அது, இஹ்சான் என்ற நன்மைகள் நிறைந்த மாதம் அது, கரம் அதாவது தாராளத்தன்மையுடைய மாதம் அது, லைலத்துல் கத்ர் என்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதம் அது, யோமுல் ஃபுர்கான் நன்மையையும் தீமையையும் பிரித்த ஒரு மாபெரும் நிகழ்வு அந்த மாதத்தில் 17ஆம் இரவிலே நடைபெற்ற அந்த பத்ரை கொண்ட மாதம் அது. அந்த மாதம் நம்மை கடந்து செல்கிறது. அந்த மாதத்திற்கு நாம் விடை கொடுக்கின்றோம். ஆனால் அருமை சகோதர சகோதரிகளே, அந்த ரமலான் மாதம்தான் நம்மிடமிருந்து விடை பெற்று செல்ல வேண்டுமே தவிர, அந்த மாதத்திலே நாம் செய்த நல்லறங்கள், நாம் செய்த வணக்க வழிபாடுகள், இவையெல்லாம் இன்றைய தினத்தோடு நம்மிடமிருந்து விடை பெற்று சென்று விட்டால் அந்த மாதத்தினுடைய பயனை நாம் அனுபவித்தவர்களாக ஆக முடியாது என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இரவு நேர தொழுகை ஜமாத்தாக பள்ளிவாசல்களிலே தொழுகிறோம், உண்மைதான், ரமலான் மாதத்திலே. அதற்காக மற்ற மாதங்களிலே இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு இல்லையா? நிச்சயமாக அது இருக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே தாராள மனப்பான்மையோடு வறியோர்களுக்கெல்லாம் வாரி வாரி விளங்கினோம். அதற்காக கூடுதல் நன்மைகள் நிச்சயமாக ரமலான் மாதத்திலே உண்டு. ஆனால் அதற்கு பிறகு ரமலான் விடை பெற்று சென்ற பிறகு அந்த நன்மையான செயல்கள், தான தர்மங்களை வழங்குவது நிச்சயமாக நம்மிடமிருந்து விடை பெற்று சென்று விட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த ரமலான் மாதத்தில் என் அருமை சகோதர சகோதரிகளே, புதிதாக சில வணக்க வழிபாடுகளை நம்மிலே பலர் ஆரம்பித்திருக்கலாம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இதுவரைக்கும் இரவு தொழுகைக்கு செல்லாதவர்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு அறிஞர், ஒரு ஆலிமுடைய அறிவுரையை கேட்டு இரவு தொழுகைக்கு சென்று இருக்கிறீர்கள். சரி, ஆனால் அது தொடர வேண்டாமா? வித்திரு தொழுகையை இந்த ரமலானிலே பள்ளிவாசலிலே இரவு தொழுகைக்கு செல்லும் போது நாம் தொழுகிறோம். வித்திரு தொழுகை தொழுவது ரமலான் மாதத்தில் மட்டும்தானா? அந்த வணக்க வழிபாடை ரமலானிலே கடைபிடிக்கக்கூடிய நாம், ரமலான் நம்மை விட்டு விடை சென்றாலும் வித்திரு நம்மை விட்டு விடை பெற்று செல்லாது என்று அந்த வித்திரு தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். சகல் நேரத்தில் எழக்கூடிய சூழல்ல தஹஜ்ஜத் தொழுகை நம்மிலே பலருக்கு ஒரு புதிய பழக்கமாக இந்த ரமலானிலே ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானோடு அது நம்மை விட்டு விடை பெற்று சென்று விடக்கூடாது. இந்த ரமலான் தான் விடை பெற்று செல்லலாமே தவிர, அதிகாலை நேரத்தில் சுபுகுக்கு முன்னால் எழுந்து இறைவன் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய அந்த புனிதமான நேரத்தில்
தொழுகக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடிய அந்த பழக்கம் நிச்சயமாக ரமலான் விடைபெற்று சென்றாலும் அந்த பழக்கம் நம்மை விட்டு விடைபெற்று சென்று விடக்கூடாது. நினைத்து பார்க்கின்றேன், நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய தாத்தா இங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதே மாமூருக்கு இரவு தொழுகைக்காக அழைத்து செல்வார்கள். சின்னஞ்சிறு சிறுவன். அப்போது ஆரம்பித்த அந்த பழக்கம் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் தொடருகிறது. அதே போல நம்முடைய சிறுவர்களை அந்த பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் அதை தொடர்வதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, ஒரு வழிபோக்க ஆன்மீகவாதிகளாக இந்த ரமலானை நாம் கழித்தோம். அந்த வழிபோக்கர் எங்கே கொண்டு போய் அவருடைய திசை என்ன என்றால் நிரந்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சோனத்தை நோக்கிய பயணம்தான் அந்த வழிபோக்கருடைய பயணம். அந்த பயணம் ரமலான் கடந்து சென்ற பிறகும் அந்த பயணத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உபதேசித்து கொள்ள விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாளை உற்சாகத்தோடு புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக என்னுடைய மனம், உங்களுடைய மனம் மிகப்பெரிய அளவிலே ஒரு துயரத்தில் இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இன்று நாம் புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி இந்த ஈகை திருநாளை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் பைத்துல் முக்கத்தஸ் என்ற அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன பூமியிலே நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இது போன்று பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றார்களா? நாம் சஹர் வைத்தோம், இஃப்தார் வைத்தோம், அதிலெல்லாம் நாம் பங்கு கொண்டோம். ஆனால் பாலஸ்தீன சகோதர சகோதரிகள் இந்த புனித மிகுந்த ரமலானிலே கொடுங்கோல பயங்கரவாத இஸ்ரேலினுடைய அராஜகத்தின் காரணமாக அவர்களால் சஹர் வைக்க முடியவில்லை, இஃப்தார் செய்ய முடியவில்லை. பள்ளிவாசலிலே நின்று தொழுதால் அங்கே குண்டுமலை பொழிந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரமலானிலே நடைபெற்றதை நிச்சயமாக நாம் மறக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய சமூகத்திற்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும் பிரார்த்திக்கக்கூடிய அதே நேரத்தில் கொடுங்கோல இஸ்ரேலினுடைய அந்த கொடுங்கோமை அடித்து ஒழிந்து பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமான பூமியிலே வாழ்வதற்கு இறைவா நீ கிருபை செய் என்று பிரார்த்திப்பதற்கு நிச்சயமாக நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் நன்மை செய்தவர்களுக்கு நன்றியும் சொல்வதற்கும் நன்மை செய்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். வஞ்சக நெஞ்சத்தோடு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கின்ற சட்டம்தான் வக்ஃப் திருத்த சட்டம். அதை வக்ஃப் திருத்த சட்டம் என்று சொல்வது தவறு. வக்ஃப் ஒழிப்பு சட்டம் என்று சொல்வதுதான் சரியானது. இதோ இந்த மக்கள் உரிமையினுடைய ஈகை திருநாள் பெருநாள் மலர், இதிலே ஒரு கிணறை பார்க்கின்றீர்கள். இந்த கிணறுக்கு ரூமா என்று பெயர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தின் கலீஃபா அவர்கள், அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த கிணறை வாங்கி மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த கிணறு வக்ஃப் செய்யப்பட்டது என்றால் அதோடு அதனுடைய உரிமை நின்று விட்டது. ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் வக்ஃப் என்றால் நிறுத்தம் என்று பெயர்.
நிறுத்தம் என்றால் அந்த சொத்தை இனி வேறு யாருக்கும் விற்க முடியாது, வேறு பேருக்கும் மாற்ற முடியாது. அது இறைவனுக்காக அருளப்பட்டது. இந்த ரூமா என்ற இந்த கிணறு தான் உலகிலே முதலாக செய்யப்பட்ட வக்ஃபாக இருக்கின்றது. இந்த வக்ஃபை பற்றி பேசும்போது ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி டெஹ்லவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உலகிலே தர்மம் செய்வதற்கான மிக உன்னதமான ஒரு கோட்பாட்டை உலகத்திலே முதலில் அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் வக்ஃபு மூலமாக. என்னிடம் இப்போது காசு இருக்கிறது, உங்களிடம் காசு இருக்கிறது, தானம் தர்மம் செய்கிறீர்கள், அதனுடைய பயன் அந்த நேரத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் வக்ஃபு செய்யும் போது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் காலத்திற்கு மட்டுமல்ல, காலங்காலமாக வாழையடி வாழையாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றுதான் வக்ஃபு என்று நான் சொன்னால், வக்ஃபு என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய வஞ்சக நெஞ்சத்தோடு ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் போது நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஏகமனதாக பாஜக மற்றும் வெளியேறினார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, கொங்கு நாடு மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி, அப்கோர்ஸ் மனிதநேய மக்கள் கட்சியும் சேர்ந்து இந்த முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி இருக்கின்றோம் என்றால், அத்தகைய ஒரு சிறப்பான தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல ஆதரவு நல்கிய அனைத்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். இத்தகைய நல்லறங்கள் தொடர்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வகையான அருள் வளங்களை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு மாதம், இந்த ரமலான் மாதத்திலே நாம் பெற்ற பயிற்சிகள் காலம் முழுவதும் தொடரட்டும். இந்த ரமலான் மாதத்திலே நாம் கடைபிடித்த அந்த நல்லமல்கள் காலங்காலமாக தொடரட்டும். உலகம் முழுவதும் இன்னல்களிலும் துன்பங்களிலும் யாரெல்லாம் அவஸ்தைப்படுகிறார்களோ அவர்களுடைய இன்னல்களும் துன்பங்களும் களைவதற்கு இந்த நேரத்தில் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன், ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள். நீங்கள் இருந்த இடத்திலிருந்து வல்ல இறைவனை மக்களுக்காக, உலகத்திற்காக, பாலஸ்தீன சொந்தங்களுக்காக, நமது நாட்டிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நீங்கள் அமர்ந்த இடங்களிலே அப்படியே இருந்து பேராசிரியர்கள் குறிப்பிட்டது போல பாலஸ்தீன மக்களுக்காகவும், நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வட மாநிலங்களிலே மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பயங்கரவாதிகள் அவருடைய நிலை மாறுவதற்காகவும் நம்முடைய துவாக்களை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பெருநாள் திடல் தொழுகைக்கான ஏற்பாடுகளுக்கான செலவினங்களுக்காக வேண்டி உங்களிடையே துண்டேந்தி நிற்கிறார்கள். உங்களுடைய நிதியை தாராளமாக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் 2 சாவிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காருடைய சாவி ரிமோட்டோடு சேர்ந்து இருக்கு. அதே போல் ஒரு பைக் சாவி, டிவிஎஸ் உடைய பைக் சாவி ஒன்று இருக்குது. தவறவிட்டவர்கள் நம்ம இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
முகமது அஃப்லான் ஒரு சிறுவனை 7 வயசு பையன் முகமது அஃப்லான் தயார் தேடிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு பைக் சாவி கண்டெடுக்கப்பட்டிருக்கு, ஒரே வாங்கிக்கங்க. பெருநாள் தொழுகைக்காக இந்த திடலை தந்து உதவிய டான் பாஸ்கோ நிர்வாகத்திற்கும், அதே போல இந்த திடலை தூய்மைப்படுத்தி தந்த 56வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பரிமளம் அவர்களுக்கும், பாதுகாப்பு அளித்து போக்குவரத்தை சீர் செய்த காவல்துறை நண்பர்களுக்கும், ஒளி அமைத்து தந்த நிறுவனத்தாருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முகமது சயான் 10 வயது சிறுவன் உங்களை காணொலி தேடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் கிட்ட வாங்க. முகமது சயான் எங்க இருந்தாலும் உங்களுடைய தாத்தா தேடிட்டு இருக்காங்க, வாங்க. வந்துட்டார். எடுங்கம்மா அண்ணா கொடுங்கண்ணா, கொடுங்க, போன வேணா கொடுங்க. திடல் செலவு சேவைகளுக்காக தாராளமாக உங்களுடைய நிதிகளை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, இந்த அஃப்லானுடைய அம்மா நான் வந்துட்டேன், வாங்க. अफलान के अपने अम्मी कहीं यहाँ आ जाओ उस तरफ। அஃப்லானுடைய அம்மா உடனடியாக மேடைக்கு அருகில் வரும். अफलान का माँ बच्चा मिल गया है, यहाँ आके बुलाओ। ये अजीज जबर है ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு, ஒரே அங்க பெற்றுக் கொள்ளுங்க.
மொபைலில் ட்ரெஸ் ரெடி பண்ண இம்ரான் தலைவரா ரெடியாக இருக்காங்களா? ரெக்கார்டிங் கட் பண்ணுவா லைவ் முதல்ல கட் பண்ணலாம். தலை வலிக்குதுப்பா. நீ லேட்டாக வந்து எவ்வளோ டென்ஷன் என்ன ஆச்சு? ஒழுங்காக தானே போச்சு. என்ன மயிரா போச்சு செட் பண்ணுறது உள்ள. ஐயா ஐயா லைவ்ல பில்லிங் ஆனாமா? நான் ஒன்று நிச்சயம் இந்த ப்ரோக்ராம் நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் எப்பவுமே கூடாது. இந்த ப்ரோக்ராம் இந்த 16 பாதிலேருந்து விட்டுருங்க. மொத்தமாக விட்டுருங்க. தயவு ப்ரோக்ராம் வந்து முன்னாடி வந்து செட் பண்ணணும். எனக்கு வேலை ஜாஸ்தி, உனக்கு வேலை கம்மி. ஒன்றும் இல்லை இல்லையே, ஃபேஸ்புக் போடுங்க, அதே போலையே அப்டேட் கொடுங்க. அவருக்கு கழட்டி விட்டால் மொத்தமாக கழட்டி விட்டுருங்க. அவன் வேற எங்கன்னா போய் வச்சுக்கிறோம். இது அவனுக்குன்னா அவனுக்கு கரெக்டாக தெரியும் யாருக்கு அவனுக்கு என்ன எதுக்கணும்ன்றதே தெரியும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான். அவன் ஆயிடுச்சு. ரெண்டாவது அப்போ எவ்வளோ நான் எடுத்துருப்பீங்க? எவ்வளோ வெயிட் கேமரா ஹைட்டு? இந்த வெயிட்டு ஓவர் வெயிட்டு கேமரா இது எங்கே இருக்குன்னே தெரியும். கற்கரி